பொங்கல் பரிசுத் தொகையை வழங்குவதற்காக தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு வரும் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு மே மாதம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் 2022ஆம் ஆண்டு பொங்கலுக்கு அரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவை வழங்கப்பட்டது. இதனையடுத்து 2023-24 ஆகிய ஆண்டுகளில் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இதனையடுத்து 2023-24 ஆகிய ஆண்டுகளில் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த 2025ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. எந்த ரொக்கமும் கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்னும் 2 மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இதனால் மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குமாறு அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. இந்த நிலையில் பொங்கலுக்கு ரொக்கம் கொடுக்கப்படுமா இல்லையா என்ற கேள்வி எழுந்தது. அதேபோல கரும்பு, சர்க்கரை, பச்சரிசி கொள்முதல் செய்ய மட்டும் அரசு 234 கோடியை ஒதுக்கீடு செய்ததால் இந்த ஆண்டும் ரொக்கம் இல்லை என கருதப்பட்டது. ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் தலா 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதற்கான டோக்கன்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகின்றன. வரும் 8ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இந்த பரிசு தொகுப்புகளை வழங்குவதற்காக வரும் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நாளுக்கு பதிலாக பிப்ரவரி 7ஆம் தேதி விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பரிசு 3000 திமுக அரசு அறிவிப்பு. ஆனால் என்ன இதுல நாம் பார்க்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கிற போது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியது தானே என்று சொல்கிறார். ஆனால் அவரே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் சொன்ன வாக்கையை காப்பாற்ற முடியாமல் 3000 வழங்கி இருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் 2021 ஆட்சிக்கு வந்தவுடன் 2022 பொங்கல் பரிசு இல்லை. 2023-24 1000 ரூபாய் வழங்குகிறார். 25 பொங்கல் பரிசு இல்லை. 26 3000 ரூபாய் தருகிறார். ஆக இது பொங்கல் பரிசா அல்லது தேர்தல் பரிசா? மக்களுக்கே இதற்கு வெளிச்சம். மடிக்கணினி 4 ஆண்டு காலம் மாணவர்களுக்கு வழங்கவில்லை. இப்போது மடிக்கணினி தருகிறார். இது மாணவர்களுக்கான அறிவு பரிசா அல்லது தேர்தல் பரிசா என்பது மாணவர்களுக்கே வெளிச்சம். அரசு ஊழியர்களுக்கு 4 ஆண்டு காலம் கொடுத்த வாக்குறுதிகளிலே பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை. இப்போது பழைய ஓய்வு திட்டத்தை பங்களிப்பு உறுதியுடன் என்று பெயரை மாற்றி இன்றைக்கு புதிய ஓய்வு திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இது அரசு ஊழியர்களுக்கான உரிமை பரிசா அல்லது தேர்தல் பரிசா என்பதும் அவர்களுக்கே வெளிச்சம். இப்படி பொங்கல் பரிசு, மடிக்கணினி, அரசு ஊழியர்களுக்கு அறிவிப்பு என்று கொடுக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு 120 நாளை 125 நாளை உயர்த்தினால் அதில் பச்சை பொய் பேசுகிறார் முதலமைச்சர். 125 நாள் வேலை கிடைக்காது. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் அதற்கு விலக்கி அந்த சட்டத்தின் சரத்துக்களை சொன்னால் அதை ஏற்க மறுக்கிறார். நேற்று கூட மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் 11 லட்சம் கோடி தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிற விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் வலியுறுத்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் எடப்பாடி தலைமையிலே என்டிஏ ஆட்சி அமைகின்ற போது புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து 150 நாட்களாக உயர்த்தி வழங்குவதாக நம்முடைய மாண்புமிகு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார்கள்.
Subscribe to One India and never miss an update.